உற்பத்தியாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்த பல்வேறு உத்திகளை கையாண்டு வந்தாலும் தற்போது பிரபலமாகி வரும் விற்பனை கண்காட்சி என்ற புதிய முறை பெரும்பாலான உற்பத்தியாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் நல்ல லாபத்தை அளித்து வருகிறது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களது வீட்டின் அருகிலேயே தாங்கள் விரும்பும் பொருட்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. விதவிதமான ஆடை அணிகலன் உள்ளிட்ட பொருட்கள், வாசனை திரவியங்கள், பெண்கள் அழகு சாதன பொருட்கள், தோல் பொருட்கள், குழந்தைகள் விளையாட்டு பொம்மைகள், வீட்டு உபயோக பொருட்கள் போன்ற அனைத்தையும் ஓரிடத்தில் குவித்து விற்பனை கண்காட்சி என்ற பெயரில் சந்தைப்படுத்தும் முறை காலகாலமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோடை விடுமுறை, தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் தங்களது பொருட்களை ஒரே இடத்தில் குவித்து சந்தைப்படுத்தி வருகின்றனர். இதற்கு பொதுமக்களிடமும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. சென்னை தீவுத்திடல், சென்னை வணிக வளாகம் போன்ற இடங்களில் வருடத்தில் ஒரு சில நாட்களில் மட்டுமே நடைபெற்று வந்த இதுபோன்ற விற்பனை கண்காட்சிகள் தற்போது எல்லா நாட்களிலும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் திருமண மண்டபங்கள், சிறிய அரங்கங்கள் போன்றவற்றில் இத்தகைய கண்காட்சிகள் நடைபெற தொடங்கியுள்ளன. எல்லா விதமான பொருளும் இருக்கு. இங்க ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, மணி இருக்கு, ஜுவல்லரி இருக்கு, கவரிங் ஐட்டம் இருக்கு, ஃபேஷன் ஜுவல்லரி இருக்கு, ஃபுட் ஐட்டம் இருக்கு. எல்லாமே இப்போ போனோம்னா ரங்கனா ஸ்ட்ரீட் போகணும், ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டியது இருக்கும். இதனா அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த மண்டபத்தை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு மக்கள் கிட்ட பக்கத்திலேயே இருந்து நாங்கள் இதை இது பண்றதுனால எல்லாரும் பொருள் வாங்கறதுக்கு ஈஸியாகவும். புதுவிதமான இந்த நுகர்வு கலாச்சாரம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதோடு விற்பனையாளர்களுக்கும் நல்ல வருவாயை ஈட்டித் தருகிறது. அதிகரித்து வரும் கடை வாடகை, போக்குவரத்து செலவு போன்றவற்றை குறைக்கும் வகையில் அடுத்தடுத்து வெவ்வேறு இடங்களில் இந்த விற்பனை கண்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது சந்தைப்படுத்துதலில் ஒரு சிறந்த உத்தியாக கருதப்படுகிறது. மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்ஸ்க்கு ஸ்டால் போடுவாங்க. அப்போ நாங்கள் போடுவோம். வெளியில் நாங்கள் கடை வாடகை எடுக்கிறதுனாக்கா அதுக்கு பைசா கொடுக்கணும், கரண்ட் பில் கட்ட வேண்டியிருக்கு. அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதில் அப்படி இல்லை. டெய்லி நாங்கள் பைசா கட்டிட்டு இவ்வளோன்னு அமௌண்ட் சொல்லுவாங்க, நாங்கள் கட்டிட்டு சேல் பண்ணிட்டு போயிடுவோம். இதில் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. விற்பனை கண்காட்சிகள் மூலம் தாங்கள் விரும்பும் பொருட்கள் தங்களது வீட்டின் அருகிலேயே குறைந்த விலையில் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்று வருகின்றனர். இங்கே வரதுல என்ன லாபம் அப்படின்னா, கடைக்கு போனால் நம்மளுக்கு அவ்வளோவா வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். பட் அந்த கூட்டத்தில் போய் நெரிச்சிட்டு பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே வந்தோம் அப்படின்னா செல்ஃபாக அதை பார்த்து நம்மளுக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்ட்டு எடுத்து கொடுக்கறதுலேயே அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கேட்டால் கூட அவங்க எனக்கு கொடுக்குறாங்க. இப்போ மாலுக்கோ இல்லை கடைக்கு போய் ட்ரெஸ் எடுத்தே நான் 3 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் சேல் நடக்கும் போதே நாங்கள் எடுத்துடுவோம். எளிய நடுத்தர மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை கொண்டு செல்வதும் விற்பனையாளர்களுக்கு எளிய முறையில் பொருட்களை சந்தைப்படுத்துவதும் இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விற்பனை கண்காட்சி என்ற புதிய முறை மக்களிடையே நுகர்வு கலாச்சாரத்தை மாற்றியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக எஸ் ராஜா.